அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. புனிதமிக்க ரமலான் மாதத்தில் 30 நோன்பு வச்சு அல்ஹம்துலில்லாஹ் 30 நோன்பு நிறைவேற்றியாச்சு. இப்போ பெருநாள் தொழுகைக்காண்டி மஸ்ஜித் நபவி மதினாவில் உள்ள பள்ளிவாசலுக்கு காலையிலே சுபு தொழுகைக்கு முன்னாடியே போகிறதுக்கு புறப்பட்டு போயிட்டுருந்தேன். எல்லாம் கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் உள்ளே அலௌட்டு, மற்ற வண்டி தனியார் வண்டிலாம் உள்ளே அலௌட்டு இல்லை. அது ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் 2-3 பாலத்துக்கு முன்னாடியே வண்டியை உள்ளே விடலை, நடந்தே போகன்ட்டாங்க. 2-3 கிலோமீட்டருக்கு நிறைய பேர் நடந்து தான் போனாங்க. ஏன்னா உள்ளே வண்டி போயிட்டு திருப்பி வரணும், ரொம்ப நெருக்கடியாகாண்டி கண்ட்ரோல் பண்ணதுக்காண்டி ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வண்டியை நிறுத்தி வச்சுட்டு எல்லாம் நடந்து போங்க அப்படின்ட்டாங்க. சுபு தொழுகைக்கு முன்னாடியே 3:30 மணிக்கு போனேன். அரை மணி நேரம் ஆச்சு நடந்து போகிறதுக்கு. 2-3 கிலோமீட்டர் நடந்தே போனேன். அங்கே போனால் 4:15 ஆச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் 5 மணிக்கு பஜருக்கு வாங்க சொன்னாங்க. வாங்க சொல்லி முடித்தோன்னே ஒரு 10-20 நிமிஷத்தில் தொழுகை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது முடிஞ்சு திரும்ப ஒரு 6:40 தான் நான் பெருநாள் தொழுகை. இங்கே 6:40 வரைக்கும் அப்படியே ஒரு 3/4 மணி நேரம் அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியே கொஞ்சம், ஏன்னா நைட்லாம் முழிப்பு தானே, இந்த நோம்பில் முழிச்சதுனால கொஞ்சம் அசதி இருந்துச்சு. அப்படியே உட்காந்து ஒரு வழியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஏன்னா பள்ளிவாசலுக்கு நான் இருக்கிறது 1 கிலோமீட்டர் தூரத்தெல்லாம் தொழுதேன். நீங்கள் அந்த இடத்த நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இதுதான் சலாம் ரோடு, அந்த பாலம் சுற்றி மதினாவை சுற்றி இந்த பாலம் இருக்கும். மதினா மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் சுற்றி ஒரு சைடில் பூரா அந்த மாதிரி பாலம், பிலால் மஸ்ஜிது இந்த சைட்லாம் இருக்கும். அப்படியே உட்காந்துருச்சு. வேறு உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ண முடியல. உள்ளே போனோன்னா அங்கே எல்லாம் போயிட்டு திருப்பி வராங்க. இன்னும் ஒருத்தன்ட்ட கேட்டால் என்ன திருப்பி வர அப்படிங்க. இல்லை அங்கே செக்யூரிட்டி உள்ளே அலோட் பண்ண மாட்டேங்காங்க, ஃபுல்லாகிடுச்சு, இங்கே இருந்த இடத்துல தொழுங்க அப்படின்ட்டாங்க அப்படின்னு. சரி, நம்மளும் அங்கே சுற்றிட்டு இருக்கக்கூடாதுன்னு ஒரு இடத்துல உட்காந்து தொழுதாச்சு. ஆனால் நல்ல வேளை முசல்லா போகிற வழியில் 10 ரியாலுக்கு விற்றாங்க. இந்த முசல்லா, அதாவது கார்பெட்டுன்னு சொல்லுவாங்க, தொழுகை விரிப்பு, அது 10 ரியாலுக்கு வாங்கி ஏற்கனவே ரூமில் ஒன்று வாங்கி போட்டிருக்கேன். சரி, இருந்தாலும் தரையில் தொழ முடியாதுன்னு சொல்லிக்காண்டி கையில் எல்லாருக்குமே 10 ரியாலு 5 ரியாலு விற்கும். 10 ரியாலு நல்லா இருக்குது, அது ஒன்று வாங்கி வச்சுட்டேன். அதை வாங்கலாம் ரொம்ப கஷ்டம் தான். வாங்கி வச்சு அங்கனே அந்த இடத்துல, ஏன்னா மஸ்ஜித் நபவி எல்கை இருக்குல்ல, அங்கே எங்கேனாலும் தொழுதுக்கலாம். போட்டு உட்காந்தாச்சு. நல்லா தாராளமாக இடமா. அதுலேயும் உட்காந்துட்டு உடலோட நடந்து போகிறாங்க. ரொம்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. சரியான கூட்டம். போன வருஷத்தை விட எனக்கு இங்கே இந்த வருஷம் அதிகமாக தெரியுது கூட்டம். ஏன்னா நான் போன வருஷம் உள்ள அறத்துக்கிட்ட போயிட்டேன் தொழுது போன வருஷம். இந்த வருஷம் அதுக்கு முன்னாடியே போய் சரி போன ட்ரிப் லேட்டாக போனோம்ன்ட்டு சரி இந்த ட்ரிப் நேரத்தோடு போயிடுவோன்னு பார்த்தா கூட்டம் ரொம்ப அதிகம். சரி, அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிச்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்தியாவில் நாளைக்கு தான் பெருநாள் நினைக்கிறேன். கேரளாவில் இன்றைக்கி கேரளாலையும் சவுதியில் ஒரே நாள் பெருநாள் நினைக்கிறேன். சரி, இன்ஷா அல்லாஹ் போகிற பார்க்கலன்னா 30 பூர்த்தி செய்யணும்னு ஹதீஸில் இருக்கலாம், அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது தான். சரி, இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இந்த 30 நோன்பு விறுவிறுன்னு போயிடுச்சு. இப்போ தான் வந்த மாதிரி தெரிஞ்சு 30 நாள் போனதே தெரியல. காலங்கள் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. மக்கா மதினா வர்றதுக்கு துஆ செஞ்சிட்ருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் வாங்க. எல்லாருக்காண்டி துஆ செஞ்சாச்சு. நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும், எல்லா முஸ்லீமும் துஆ செஞ்சாச்சு. நான் எப்போவுமே துஆ செய்யும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து துஆ செஞ்சிருது. ஆமாம், நம்ம அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் துஆ செய்யுங்க. நல்லா ரஹ்மத் செய்யட்டும். அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஃபுல்லாக இது கொஞ்சம் பெரிய வீடியோ. وسلم قال: لا يحل لرجل ان يهجر اخاه فوق 3 ليال يلتقيان فيعرض هذا ويعرض هذا وخيرهما الذي يبدا بالسلام. الله اكبر، لا اله الا الله، والله اكبر، الله اكبر ولله الحمد. ايها المسلمون، ان ضيفكم قد رحل ورمضان قد اذن ولا بد من العمل، فلا تغلقوا مصحفا ولا تمنعوا رضيفا ولا تحرموا لهيبا ولا تقطعوا